அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பாய் வீட்டு கத்திரிக்காய் பச்சடி செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு ஈஸியாக சொல்லித்தரேன் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 பேக்கெட் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து கொஞ்சம் ஹீட் ஆன உடனே நம்ம என்ன பண்ணோன்னா 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் அதிகமாக சேர்க்காதீங்க, ஏன்னா கசப்பாயிடும். வெந்தயம் சேர்த்த உடனே நம்ம என்ன பண்ணோன்னா 2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு சேர்த்த உடனே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 3-4 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம். அந்த வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே கலர் மாறின உடனே நம்ம என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கத்திரிக்காய் வதங்கின உடனே தக்காளி சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 3மே நல்லா வதங்கட்டும். வதங்கின உடனே நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஒரு 2-3 தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் சேர்த்து தனி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள்தூள் சேர்த்து அதையும் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காரமாக இருந்தால் ஒரு 3 பச்சை மிளகாய் சேருங்க. காரம் இல்லைன்னா ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 2 கையளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இது எல்லாமே நல்லா பிரட்டி விடுங்க. நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணோம், ஒரு கையளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நம்ம என்ன பண்ணோம், நல்லா இன்னும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கின உடனே நெக்ஸ்ட்டு தான் புளி கரைச்சி போடுவோம். இப்போ நம்ம புளி கரைச்சி சேர்த்துக்கலாம். புளி கரைச்சி சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ கத்திரிக்காய் பச்சடியில் கருவேப்பிலை லாஸ்ட்டில் சேருங்க. அப்போ தான் ஸ்மெல் நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு.